ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு நம்மளோட வந்து அத்துல்யா ரவி இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டா காரமா? அஃப்கோர்ஸ் ஸ்வீட். இது வந்து ஐ ஹேவ் டு கிவ் இட் யூ. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் உமன் டு சிட் ஆன் தி ஷோ. இது வரைக்கும் வந்து எனக்கு வந்த இந்த ஷோவில் வந்த எல்லாருமே தேர் லைக் மென். ஓகே, ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதனாலேயே நம்ம ஸ்வீட்ல இருந்து தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ் கோயம்புத்தூர் டு சென்னை அண்ட் ஹவு இஸ் திஸ் ட்ராவல்? எங்கேருந்து வந்து இது எல்லாமே ஆரம்பிச்சது? கோயம்புத்தூரில் நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து. ஸோ நான் ஐயோ எனக்கு நீங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ எனக்கு இதுலலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. நம்ம நார்மலாக கிளம்பி காலேஜ் போவோம், வீட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் லைஃப் அங்கிள் அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கும் ஓகே பசங்க கேட்குறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு இதனோட சீரியஸ்னஸ் எதுவுமே தெரில. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட். ஒரு சாட்டர்டே அப்படின்னா ஒரு ஷூட்டிங் போவோம். கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் அந்த ரோட்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அது அப்படியே இட் பிகேம் எ ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தங்க வந்து அந்த மேட்டுப்பாளையம் 6ல் இதாயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆசை என்னன்னா இந்த படத்தை வந்து ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணோம். பட் பட்ஜெட் கிடையாது. ஸோ ஒரு 5D கேமரா, ஒரு 4 பசங்க, அவ்வளோதான். பட்ஜெட்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை. நாங்கள் பாட்டிக்கு அது ஷூட் பண்ணோம், எடுத்துட்டு இருப்போம். காலேஜ் போவோம், சாட்டர்டே சண்டேஸ்னா ஷூட் பண்ணுவோம். ஷூட் முடிச்சுட்டு அப்படியே படத்துக்கு போவோம். ஸோ வி பிகேம் க்ளோஸ். ஃபன் பண்ணியிருக்கீங்க. அது தெரியாது. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் ஏதோ கேட்குறாங்க, நம்ம போனால் நமக்கு வந்து ஜாலி அந்த மாதிரி நான் போனேன். ஸோ அப்படியே ஒரு 4 years போச்சு. நடுவில் வந்துட்டு காலேஜ் டைமில் ஏதாவது வேணும்னா வந்து ஏதாவது காலேஜை கட் பண்ணிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் பத்தலைன்னா எங்கள் அம்மாவோட சேர்த்து வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அட்டெண்டன்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் எனக்கு தெரியல இது ஒரு படம், இது ரிலீஸ் ஆக போகுது, தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆக போகிறோம், எதுவுமே எனக்கு தெரியாது. இம்பாக்ட் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் மேரேஜ் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து பிஜி பண்ணுறேன்னு சொல்லி நான் எம்டெக் வந்துட்டேன். ஸோ நான் எம்டெக் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம படம் ஒருத்தங்க வாங்கி ரிலீஸ் பண்றாங்க, நீங்க வந்து டப்பிங் வரணும். டப்பிங்கா அப்படின்னா வா நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவரு சென்னைக்கு வந்தாங்க. அவங்க நாங்க காலேஜ்ல இங்க படிச்சுட்டு இருந்தேன், போய் டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு காலேஜ் ஒரு தடவை போகும்போது இந்த மாதிரி பேப்பர்லலாம் ஆட் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் பேர் ஓகே இந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு போயாச்சு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போதான் ஓகே இது படம். அப்புறம் நான் பிஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் நான் படம் நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் என்னை வந்து ஓ அப்படியா இப்படியா. ஆனால் ஓகே இப்போ ரிலீஸ் ஆகிடும்னா இந்த மாதம் ஆகாது, அப்புறம் அடுத்த மாதம். அந்த வெயிட் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்போது அடுத்த மாதம்னு சொல்லுவேன். அப்புறம் அடுத்த மாதம் இன்னும் வரலையா. அவங்களுக்கும் படம் நம்ம ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி அவங்க என்ன பார்க்கல. எக்ஸாக்ட்லி. ஸோ இவங்க ஏதோ சொல்றா அப்படின்னு. ஸோ நானும் அதுக்கப்புறம் கடைசியாக டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, காதல் கண் கட்டுதுன்னு சொல்லிட்டு. ஒரு நைட்டு நான் தூங்கும்போது எனக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எந்திரிச்ச ஒரே நாளில் வந்து இட் பிகேம் ஆல்மோஸ்ட் 200-300K in one day in 2017. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இட் பிகேம் அ சென்சேஷன் அந்த மாதிரி. அப்போதான் சாரி டு இன்டரப்ட் யூ, பட் இது நான் வந்து ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தேன் உங்ககிட்ட கேட்கணும்னு. ஏன்னா கரெக்டா அது வந்த டைமோ என்னமோ ஐ திங்க் லாட் ஆஃப் ரீல்ஸ் மீம்ஸ் உங்களோட போட்டோஸ் பயங்கரமா கேம்ல தட் பூஸ்டட் யுவர். அந்த டைம்ல மீம்ஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இன்ஸ்டாகிராமும் அப்பதான் பூம் ஆகுது. அப்போ ஃபேஸ்புக் தான் இருந்தது, ரீல்ஸும் வரல அப்போ. ஸோ அந்த டைம்ல அவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இம்பாக்ட் இல்லாத டைம்லேயே இட் பிகேம். அப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வரைக்குமே எனக்கு அந்த இம்பாக்ட் புரியல. ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங். அப்புறம் அதெல்லாம் அந்த வைரல் ஆகுறது, இன்டர்வியூஸ் எடுப்போம், அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா வந்துட்டு ஓ அவங்க இருக்காங்களா அப்போ நான் நடிக்கிறேன், ஓ இவங்க இருக்காங்களா அப்போ ஓகே அந்த மாதிரி. செகண்ட் ஃபிலிம் நான் பண்ணும்போது எனக்கு படம் பண்ணணும் அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட் அந்த காதல் கண்கிட்டதை எடுத்தாங்க டிரெக்டர் சிவராஜ்னு சொல்லிட்டு, இஸ் மை ஃப்ரெண்ட். கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க எவ்வளோ பெரிய டைரக்டர், முகவரி டைரக்டர்,
நீ பண்ண எனக்கு பயமா இருக்கு, ஏதோ மாடர்ன்லாம் சொல்றாங்க, நமக்கு அதெல்லாம் வராது, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, இதுக்காக தான் ஒருத்தவங்களும் ஏங்கிட்டு இருக்காங்க, யூ ஹேவ் டு டூ அப்படிலாம் சொன்னாங்க. நான் ரேண்டமா அது பண்ணேன். அது பண்ணிட்டு இருக்கும் போதே நாடோடிகள் 2, அடுத்த சாட்டை அண்ட் கடாவர் ஹேப்பன்ட். ஸோ அப்படியே போச்சு. அந்த டைம்ல ஐ வாஸ் ஸ்டடிங். ஓகே. ஸோ நான் செகண்ட் இயர் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். நம்ம பிஜி பண்ணும்போது எக்ஸாம்ஸ் எல்லாம் போகிறது அண்ட் ரொம்பலாம் காலேஜ்க்கெலாம் போகல. ஸோ ஷூட்டிங் போகிறது, அப்போ போய் காலேஜ் போகிறது, எக்ஸாம்ஸ் மட்டும் போய் எழுதுறது, அந்த மாதிரி இட் வாஸ் லைக். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, என்ன வந்து ஹீரோயினெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம். பட் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க, கரெக்டாக? அவங்க தான் உண்மையாக என்னவோ அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, பிகாஸ் தே won't see you as a hero in the end, see you as Atulya. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்த ஒரு ஃபன்னி கமெண்ட் ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் அந்த டைம்ல காலேஜ் படிக்கும்போது படம் ரிலீஸ் ஆகல. நான் ரிலீஸ் ஆக போகுது, நான் படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆல்மோஸ்ட் காலேஜ் போகல. அப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம், ஃபைனல் இயர். ஸோ எக்ஸாம்ஸ் போவோம். நான் அதுக்கப்புறம் அடுத்த சாட்டை பண்ணேன், நாடோடிகள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப பிஸியா இருந்தது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இது ஏன் பண்ண, இது ஏன் இது பண்ண. நான் சொன்னேன், அப்போ நான் ஒரு சில்லி ரீசன் கொடுப்பேன். இதுல இது வந்துருச்சுன்னா, ஓ இதுல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு எதாவது நடக்கும்ல, ஓ இதுல சாங் நல்லா வந்துச்சா நமக்கு, அவ்வளவுதான் மைண்ட் செட் இருந்தது. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, இண்டஸ்ட்ரியில யாரையுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி இது ஏன் பண்ண. நான் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டா ஒரு மாடர்ன் பண்ணேன், எனக்கு அவ்வளோ கேரி பண்ண வரல அப்போ. ஓகே. ஸோ அதனால இது வந்து செட் ஆகல, இது நீ வந்து கரெக்டாக பண்ணும், நீ உன்னையே நீ மாற்றிக்கணும். நம்ம வந்து ரேண்டமாக அங்கே போய் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணால் அஃப்கோர்ஸ் அது செட் ஆகாதுல்ல. ஸோ நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கணும், நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டாதான் அது ஸ்க்ரீனில் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். கேரக்டருக்காக நீங்கள் மாறது ஒன்று, பட் பேசிக்காவே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்க உங்களை ஏதாவது மாத்திக்கிட்டீங்க அப்படி? இல்ல, நான் பேசிக்காவே நிறைய விஷயத்த நான் எனக்கு மாத்திக்கிட்டேன். லைக் கேன் யூ ஷேர் வித் அஸ்? லைக்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது. இப்போ நான் என் லைஃப்லயே எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணதே இல்லை. சின்ன வயசுல இருந்து ஒரு ஐப்ரோஸ் நம்ம எடுத்துக்கிட்டது இல்லை, ஒரு கிளினிக் போனது இல்லை, நம்மளுக்கு ஹேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டயட்லாம் இருந்தது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஓகே அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஃப்ரேம்ல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது அது பேஷன் ஆக ஆரம்பிச்சுன்னா we have to do something சொல்லிட்டு நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிளாஸ் போறது, அந்த கிளாஸ் போறது. ஸோ அந்த மாதிரி நிறைய காலேஜ் டைம்ல கத்துக்கிட்டதை விட இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரனர் பயங்கரமா கத்துக்க ஆரம்பிச்சோம். நம்ம ரொம்ப வந்து இன்டெப்தா அப்படி பேசிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஃபன்னா பேசலாம். அத்துல்யா வந்து எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க ப்ரொபோசல்ஸ் இது வரைக்கும்? ஓ ப்ரப்போசல்ஸா? ஸ்கூல் காலேஜில் மேபி ஆக்சுவலி என்னென்னா ஒன்று சொல்லிட்டா, ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு ரொம்ப ஒரு அப்பாவி என்னென்னா நோ சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்படியா? ஆமாம், யாராவது கேட்டாங்க நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லிட்டேன் அந்த மாதிரி டைப். ஸோ அதனால எனக்கு நிறைய பேக்ஃபயரும் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குட்டாவும் ஸ்மூத்தாவும் ஹர்ட் பண்ணாமையும் பண்ணியிருக்கோம். நோ சொல்லாம வேற விதமா ஹேண்டில் பண்றதுனால ஹர்ட் ஆகாம இருப்பாங்க. சில டைம் வந்து அது ரொம்ப பாசிட்டிவா எடுத்து நம்ம அப்படி ஒண்ணுமே சொல்லியே அப்படின்னு, பட் அது ஒரு பேக் ஃபயராகவும் இருக்கு. பட் அந்த டைம்ல நான் அவ்வளோ சீக்கிரமா டக்குன்னு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் அதுக்கப்புறம் காலேஜஸ் அந்த டைம்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரொபோசல்ஸ் பற்றி பேசணும். அத்துல்யா வந்து ஹேஸ் ஷி எவர் பின் த்ரூ அ ஹார்ட் பிரேக்? யார் இல்லாம இருப்பா அப்படின்றீங்களா? ஓகே, யூ ஹேவ் பின் த்ரூ இட், யா, பட் ஹவு டு யூ ஓவர் கம் இட்? ஜென்ரலா வந்து ஒரு ஃபன்னியான ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, கேர்ள்ஸ் வந்து பயங்கரமா சாப்பிடுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஹார்ட் பிரேக்னா. ஆனா வந்து இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அண்ட் இந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல சீரீஸ்ல எல்லாம் வர மாதிரி. பட் வாட் ஆக்சுவலி கெட்ஸ் யூ அவுட் ஆஃப் ஹார்ட் பிரேக்? எனக்கு அது நான் ரெண்டா தான் பாக்குறேன். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 years ஐ எம் ஹேண்ட்லிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஹார்ட் பிரேக்ஸ். அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி அழுதுருவேன். எவ்வளோ முடியுமோ அழுதுகிட்டே இருப்பேங்க. என்னால் 2-3 daysலாம் நான் வந்து நினச்சி ஒரு 1/2 hour இருக்கும், திடீர்னு ஒரு 1/2 hour அழுவேன். அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. இப்போ வாட் இது ஒரு ஹார்ட் பிரேக், இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்செப்ஷனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு அது ஹார்ட் பிரேக், எதனால அவங்க அது நமக்கு பண்ணாங்க மேபி. அண்ட் அவங்களோட கேரக்டர்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க கேரக்டருக்கு அவங்களுக்கு இதுதான் வரும்.
ஸோ அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதையே அதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் டஃப்பாக இருக்கு. சொல்லிடலாம் டஃப்பாக இருக்கு. ஆனால் அதை பார்க்க ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான். இட்ஸ் ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா ப்ளேம் பண்ணுவேன் நான். ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க இது பண்ணியிருக்க கூடாது, நான் என்ன பண்ணேன், இந்த பிளேமிங் வந்து ஜாஸ்தியா இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து நமக்கு எது நடந்தாலும் இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்றதை விட ஃபர்ஸ்ட் நம்மள ப்ளேம் பண்ணிக்கணும். நம்ம ஏன் நம்ம சரி ஓகே நான் எதுவுமே பண்ணல, அப்போ கூட எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுதுன்னா கூட அது அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர் அப்படி, அவங்களுக்கு அதான் வரும், அவங்களுக்கு அப்படிதான் தோணும், அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த பார்க்க முடியும். அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோதான் இருக்கு, இல்லை அவங்க மைண்ட் அவ்வளோதான் இருக்கு, இல்லை அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்கு, எவ்வளோ வேணா ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் டஃப், இட்ஸ் டஃப். பட் ஆன் a funny note என்ன பண்ணுவீங்க? ஆன் a funny noteனா நான் நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? ஆமாமா. நான் வந்து இப்படிதான் சாப்பிடுவேன், ஆயில்லாம் சேர்க்க மாட்டேன். அப்படி அது இங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்ல டெய்லியும் அப்பெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுல. அதுவும் ஏதாவது படம் இருக்கும், நாளைக்கு ஷூட் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரே நாள்ல வந்துட்டு ஃபேஸ் மாறிடும். ஒரே நாள்ல நான் நல்லா சாப்பிடாம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா வேற மாதிரி இருக்கும். நல்லா தூங்குனா இமீடியட்டா ஒரு நாள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நல்லா தூங்கலைன்னா ஒரே நாள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைடும் தான். ஆஃப்கோர்ஸ் ஒரே நாள்ல எனக்கு இப்போ அன்ரைஸ் வந்துச்சுன்னா ஒரே நாள்ல கன்சிஸ்டன்ட்டா மெயின்டைனும் பண்ணணும். ஒரே நாள்ல இப்போ நான் ஒரே நாள் தூங்கலைன்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப பேடா இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள்ல என்னால கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைப் தான். பட் அதெல்லாம் தாண்டி நான் நல்லா சாப்பிடுவேன். அதுக்கு தானே வாழ்றோம், சாப்பாடு முக்கியம் இல்ல. நான் வந்து ஒர்க் அவுட் கூட பண்ணிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், அந்த மாதிரி டைப் தான். நிறைய இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லவ்லாம் பத்தி பேசணும். இப்போ அதுல்யா ரவில இருக்கிற ரவி அவங்கள பத்தி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் we've seen your post and everything. Tell us உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் him. அண்ட் நீங்க இப்படி ஒரு, நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஐ மீன் நீங்க ஆர்கானிக்கா எடுத்த டெசிஷன் தான் அது. பட் ஹவு சப்போர்ட்டிவ் வாஸ்? இல்லை, நான் ஆக்சுவலி இதை சொல்லியே ஆகணும். நான் நிறைய இடத்துல இதை மென்ஷன் பண்ணல. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம். எங்கள் ஊரில், நான் கோயம்புத்தூர், அதுலேயும் ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே வந்து எப்படின்னா தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அங்கே வந்து எப்படின்னா பொண்ணு இப்படி தான். நான் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன், தாத்தா பாட்டினால என்னால் போக முடியல. பொண்ணெல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரி. அண்ட் நான் 12th முடிச்ச உடனே போதும், பொண்ணுக்கு எதுக்கு படிக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்தார் எனக்காக. ஓ வாவ். இல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெளியில வரது ஒண்ணு, பட் உங்க அப்பாவே? ஆமா, எங்க அப்பா, நாங்க ஒரு தோட்டம் எல்லாமே ஒரு ஒன்னா இருந்தோம். ஆனா ஓகே, இதை படிக்க வைக்கணும், அப்புறம் மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது எல்லாத்துலயுமே வந்து he took a dare devil decision only for me. அதே மாதிரி இது வரும்போது அவருக்கு எனக்கு சினிமாவில் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் பசங்க கேட்குறாங்க, நான் சொல்லுவேன் எனக்கு நோ சொல்ல. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும், ஐயோ நம்ம பசங்க அந்த மாதிரி ஓகே சொல்லி, திடீர்னு இந்த மாதிரிலாம் ஆனோன்னு நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறாங்க. எனக்கு பயம், நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நான் வந்து ஐடி கம்பெனி போகணும், அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அப்போ சரி நான் ட்ரை பண்ணுறேன், சிவா சொல்கிறாங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அது பண்ணோன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அதனால பேசலை. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு விஷயம்னாலேயே என்ன சினிமாவுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை. அதுவும் இஸ் நாட் அட் ஆல் மைண்டிங். ஃபைனலி அவருக்கு வந்து என்னோட சந்தோஷம், அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, அதுக்கு கூட அவர் ஒரு வீடியோ கொடுத்தாரு. அவருக்கு அந்த வீடியோலாம் பேச வராது. அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். அவர் சொன்னார், நீ போயிட்டு ஐயோ நமக்கு சினிமா பேக்ரவுண்டில் யாருமே தெரியாது, நீ என்ன பண்ணுவியோன்னு உள்ள பயம் இருக்கும். இவ்வளோ பயம்லாம் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோ தான் இவ்வளோ என்டையர் ஆல்மோஸ்ட் 7 years ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அந்த பயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். So sweet. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் என்ன தூக்குவாங்க, மடியில உட்கார வச்சுப்பாங்க. நான் சின்ன வயசுல இங்க டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தானே இப்போ? இல்லைங்க, எல்லாருக்குமே பொண்ணு டாடிஸ் லிட்டில் எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு நான் என்னன்னா எங்க காலேஜ் படிக்கும்போது கூட நான் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து அப்படியே படத்துக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், 6 o'clock வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி அவளை திட்டுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணா உன்னை திட்ட சொன்னா, தயவு செஞ்சு நான் ஃபோன் பண்ணா திட்டுனேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் கட்டடிச்சேன், இது பண்ணேன், இந்த பசங்க எனக்கு இந்த எல்லாமே ஜாலியாக சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸோட
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்பா வந்து டார்லிங் அப்படிதான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா பாக்குறதுக்காக குரூப் ஸ்டடிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே அவங்க அப்பா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஹெல்த் எல்லாம் சரியில்லாதப்போ கூட இப்போ ரீசெண்டா கூட என்ன தூக்குனாரு. அப்போ அவருக்கு ஹெல்த் சரியில்லை, அவர் வெயிட்டே தூக்க மாட்டாரு. அவரால் ஒரு ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது, கால் அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கு, அண்ட் ஹார்ட் அது எல்லாமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது கூட நானும் வரும்போது ஈஸியாக என்ன தூக்கிடுவாரு. இப்போ லைக் ஜஸ்ட் ஒரு 6 months முன்னாடி கூட. ஸோ அது வந்து வெரி ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அதனால எனக்கு வந்து எனக்கு அத்துல்யாங்கிற பேர் ரீச் ஆகிறது கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு அந்த ரவி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேரு அந்த அத்துல்யா ரவிங்கிறது ரீச் ஆகுறது தான் இன்னும் பெருமை, சந்தோஷம். ஸோ ஸ்வீட், வெரி வெரி வெல் சார். ஆனால் அவங்களுக்காகவே இன்னும் நல்லா ஏதாவது பண்ணணும், எனக்கு எதாவது அமையணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் ஓகே யாருமே பேசுறது இல்லை, என்ன சினிமா விட்டுட்டேன் நானும். ஓகே இனிஷியல் ஸ்டேஜில் அவங்கள ப்ரவுட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ அவங்கள ப்ரவுட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரவுட். ஆனால் இதை தாண்டி நான் பண்ண வேலைக்காக அவருங்க ப்ரௌட் ஆகணுங்கிறது இப்போ எனக்கு வந்த ஒரு ஆசை. வெரி ஸ்வீட் அண்ட் வெரி இமோஷனலி நீங்க அதை கன்வே பண்ணீங்க. வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஃபைனல் திங் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, அதுல்யாவுக்கு வந்து எப்பயாவது வந்து நான் நிறைய ஓடியாச்சுப்பா, தனியாக எல்லாம் ஹேண்டில் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் அ பார்ட்னர் நவ் அப்படின்னு ஹேவ் யூ ஃபெல்ட்? இல்லை, இப்போ வரைக்கும் அது ஃபீல் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாகவே என்னை சுற்றி இருக்க பீப்புள் என்னை அப்படி ஃபீல் பண்ண வைக்கல. ஓகே. எனக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா எப்போவுமே கூடவே இருப்பாங்க. இப்போ நம்ம லவ் பண்ணால் ஒரு பார்ட்னர் கிட்ட டெய்லியும் நம்ம பேசுவோம், நம்ம ஒன்றா வெளியே போவோம், வெக்கேஷன் போவோம், ஒன்றா சாப்பிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்போ கிடைக்குது. ஒரு பார்ட்னர் இருந்தால் என்னெல்லாம் அன்பு கிடைக்குமோ, என்னெல்லாம் ஒரு ஓ நீ சூப்பரா இருக்க, அழகா இருக்க, வாட் எவர் என்னெல்லாம் வந்து நமக்கு எமோஷனல் காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குமோ, எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குமோ, இல்லை நமக்கு வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, எதுவாக இருந்தாலுமே அதே ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. ஸ்வீட். ஸோ அதனால எனக்கு வந்து நான் இங்கே இருக்கும்போது ஐ நெவர் ஃபெல்ட் நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, இப்போ வந்து அந்த இது மாறுது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் ஒரு பொண்ணுனா 23 கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் சொன்ன ஆன்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்னர் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு கிடையாது இல்லை. வேணும் நமக்கு. பட் இப்போ நம்ம இப்போ இருக்க பொசிஷன்ல அது வேணுமானா, இப்போ எனக்கு அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எமோஷனலாக தான் வேணும். இப்போ நம்ம கல்யாணம் உடனே பண்ண போறது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற அன்பு எல்லாமே. ஸோ அதனால இப்போதைக்கு அது நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஒர்க்கில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். Very nice. I had amazing conversation with you. Very meaningful and beautiful. Thank you for being on the show. உங்க மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு. Thank you. இதுக்கு தான் வந்து ஒரு பொண்ணை கூப்பிடணும்ன்றது பாட்காஸ்ட் யாருமே இந்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு கொடுத்தது இல்ல. Thank you so much for being on the show and all the very best for your future. Thank you so much. Thank you. Bye bye.